கிறிஸ்து அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறைமக்களே, இந்த தவக்காலத்தில் கடவுளுடைய அருளை நிறைவாய் பெறுவதற்கு பல்வேறு வழிகளில் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த பொது காலத்தினுடைய 3வது வாரத்தில் வருகிற இந்த நற்செய்தி வாயிலின் வாயிலாக ஆண்டவர் நம்மோடு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதன் வழியாக மனமாற்றத்திற்கான தெளிவை தர காத்திருக்கிறார். திறந்த மனதோடு உள்ளங்களையும் நம்முடைய செவிகளையும் திறந்து இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுப்போமா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயர்களுக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்பான இறை பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது ஒரு விதத்தில் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக புரிந்து கொள்ளக்கூடிய பகுதியாக முதல் பகுதி இருக்கிறது. 2வது பகுதி எல்லோரும் அறிந்த ஒரு உவமைதான். இயேசுதான் பரிந்து பேசக்கூடியவராகவும், தந்தையாம் கடவுள் நம் மீது கொண்டிருக்கிற நமக்கு கொடுத்த கொடைகளையும் கனிகளையும் நாம் சரியாக பயன்படுத்தாத பட்சத்தில் அவர் அழிக்கலாம் என்று நினைத்தாலும் கூட ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுவார். அந்த பரிந்து பேசல் அடிப்படையில் மனமாற்றத்தை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது 2வது பாகமா இருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த முதல் பாகம் இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய விசுவாச கிரைசிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சோதனைக்கு ஒரு பதில் தரக்கூடிய பகுதியாக இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதி இருப்பதாக நான் பார்க்கிறேன். 2 நிகழ்வுகளை உங்களுடைய பார்வைக்கு கொண்டுட்டு வர்றேன். அது 2யுமே நம்ம 2 தட்டில் வச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி நாம் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த நற்செய்தியினுடைய முதல் பகுதியும் நம்முடைய வாழ்க்கைக்கான, நம்முடைய விசுவாச சோதனைக்கு, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த கிரைசிஸுக்கு நாமளாகவே பதில் கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய பங்குக்கு பக்கத்து பங்குல ஒருவர் இருக்கிறார். ரொம்ப பக்கம் பங்குனா ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது, பக்கத்துல அடுத்த பங்கு இருக்கிறது. ஜெர்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன், மனைவி மேக்தலின் அவங்க பேரு, கணவன் மனைவி, 2 பிள்ளைகள். கணவன் இருக்கிற அந்த ஜெர்வின் அண்ணன் வந்து எங்க பங்குல இருக்கிற அருங்குடைய, ஒவ்வொரு பங்குலையும் அருங்குடையும் இருக்கும், அதுக்கு எல்ஷடாய் என்று சொல்வார்கள். அந்த எல்ஷடாய் அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். இங்க லே மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. பொதுமக்களே வந்து நன்மை கொடுப்பாங்க தகுந்த பயிற்சி எடுத்த பிறகு. அந்த இதில் இருக்கிறாரு. குடும்பமாக இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கப்புள் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்வாங்க. நம்ம ஊரில் இருக்கிற குடும்ப நல பணிக்குழு அதுலேயும் இருக்கிறார்கள். மனைவி எங்களுக்கு லெக்சர் கமெண்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பயிற்சி பெற்ற, தேர்ச்சி பெற்ற அவர்கள் மட்டும்தான் வாசிக்க முடியும். நம்ம மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரி கண்டவர்களும் போய் வாசிக்க முடியாது. அன்பியத்தில் இருந்தால் வாசிக்கிற பழக்கம்லாம் இங்கே இருக்காது. அப்போ பிள்ளைகள் 2 பேருமே, குழந்தை இப்போ பெண் பிள்ளை கொயரில் இருக்கிறா, பையன் வந்து எங்களுக்கு ஆல்டர் சேவராக இருக்கிறான். இதுதான் அந்த குடும்பம், 4 பேர் கொண்டிருக்க அந்த குடும்பம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கணவன் தன்னுடைய சம்பாத்தியத்தெல்லாம் சேர்த்து வச்சு மனைவி என்ன பண்ணார் அப்படின்னா யூரோப்புக்கு அனுப்புனார். அந்த அம்மா நர்ஸ். அவங்க யூரோப்பில் போயிட்டு உக்ரைன் வழியாக தான் முதல்ல போகிறாங்க. உக்ரைன்ல இருந்து அங்கிருந்து மூவ் ஆகி பக்கத்தில் பெல்ஜியத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இப்போ 5 வருடம் இருந்தாச்சு.
அங்கே இருக்கிற மருத்துவமனையில் நல்ல பணி செய்யக்கூடியவளாக எல்லோருக்கும் பிடித்த ஒரு சகோதரியாக இருந்ததுனால பிள்ளைகளை அடுத்து அங்கே கொண்டுட்டு போய் படிக்கிறதுக்கான வேலைகளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு லீவுக்கு அந்த அக்கா வந்திருக்கிறாங்க. லீவுக்கு வந்திருக்கிறாங்க. என்னுடைய பங்குல இருந்து அவருடைய சொந்த கிராமமானது ஒரு 500-600 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அடுத்த ஒரு தீவில் இருக்கிறது. அப்போ அவங்க அங்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. போயிட்டு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பெல்ஜியத்தில் போய் பிள்ளைய படிக்க போகுதுங்க. அதனால போய் தாத்தா பாட்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு, நம்ம ஊர் குலசாமி போல் இவங்களுக்கும் ஒரு சில குலதெய்வங்கள் நம்ம இதில் வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வந்து நாளை மறுநாள் அவங்களுக்கு ஃப்ளைட்டு. இன்னைக்கு நடந்த நிகழ்வு நான் சொல்கிறது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போது எல்லாம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்தாச்சு. வந்துட்டு மணிலாவில் இறங்கிட்டு வீட்டுக்கு வரணும். அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் வீடு இருக்குது. இதுதான் நேரம் சொல்கிறது. அப்போது அவர் அந்த வீட்டை நோக்கி வருகிற பொழுது நல்ல அயர்ந்த ஒரு தூக்கத்தில் வண்டி ஓட்டிட்டு வந்து ட்ரக்கில் அப்படியே வண்டியை விட்டார். இப்போ இந்த வண்டிக்குள்ளே கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், இந்த சகோதரனுடைய சகோதரி, அந்த சகோதரியுடைய சகோதரி, அவங்களுடைய அக்காவும் இவருடைய அக்காவும் வண்டியில் பயணம் பண்ணி வர்றாங்க. எதுக்குன்னா அடுத்த 2 நாளில் ஃப்ளைட்டில் போகிறதுனால தயார் பண்ணி அவளை அனுப்பி விட்டுட்டு வருவோம்னு சொல்லி அவங்களும் தீவுலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. நடந்தது என்னாச்சு? இவர் கொண்டு போய் இந்த ட்ரக்கில் விட்டதில் 4 பேரும் அந்த இடத்துல உயிரிழந்து போனார்கள். கோயிலே கெதின்னு கிடந்த ஒரு குடும்பம் அது. அந்த அக்கா இறந்துட்டாங்க, அந்த அண்ணன் இறந்துட்டாங்க, இவர்கள் இருவருடைய சகோதரிகளும் இறந்து போனார்கள். அந்த பிள்ளையில் பெண் பிள்ளை கிட்டத்தட்ட 3-4 மாதமாக இப்போவும் கோமாத்தூஸில் தான் அந்த ஹோமா ஸ்டேஜில் இருக்கிறதாகவும், பையன் ரொம்ப அடிபட்டு நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி இப்போ தான் அவனுக்கு ஓரளவு செட் ஆகியிருக்கான் அப்படின்றது தான் எனக்கு கடைசியாக கிடைத்த செய்தி. இதை ஒரு பக்கம் வைங்க. கோயிலே கெதின் கிடந்த குடும்பத்தில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்கிறேன் பாருங்க. இது நம்ம ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு பங்குல, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பங்குல அந்த பங்கு சாமியார், அந்த பங்குக்கு யார் போனாலும் அந்த ஒரு மனிதரும் அந்த குடும்பமும் பெரிய தலைவலி. அவர்கள் சொல்வது தான் நடக்க வேண்டும், அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும். அந்த 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 ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு பயந்துட்டு பங்கை விட்டு போன ஆட்கள்லாம் உருவானவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர், ஆனால் அவருடைய குடும்பம் இன்றைக்கும் செல்வ செழிப்போடு வசதியாக வாழ்கிறது. போகிற சாமியார்களுக்கு போகிற அவர் தான் சிம்மசொப்பனம், அவர் ஒரு ஆன்டி பிரீஸ்ட் போல, ஆன்டி கத்தலிக் போல இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்பம் நன்றாக செழித்து வளர்கிறது. இன்னைக்கு 60-70 வயது கடந்து அவர் நல்லா தான் இருக்கிறார். கோயிலே கதின் கிடந்த இந்த குடும்பத்தில் 4 இறப்பு. அந்த 2 பிள்ளைகளும் அனாதையாகி போனார்கள். பீடச்சிறுவனாக இருந்த பையனும் ஆலயத்தில் ஆண்டோடைய புகழை பாடிய அந்த பெண் பிள்ளையும் இன்றைக்கு தாயை இழந்து தகப்பனை இழந்து அனாதையாக நிற்கிறார்கள். இந்த பக்கம் உருவானவர்களுக்கும் திருச்சபைக்கும் திருச்சபையிலிருந்து எடுக்கப்படுகிற பங்கு பணிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய அந்த நபர் இன்றைக்கும் சுகமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஐயும் வச்சு பார்க்கும் போது எங்க பாவம் இருக்கு, எங்க புண்ணியம் இருக்கு அப்படின்ற கேள்வியும், பாவத்துக்கான தண்டனை எங்க இருக்குது, இங்க பாவத்துக்கான தண்டனை எங்க இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அல்லது கேள்வி எல்லாருக்குமே வரும். இந்த கேள்வியை தான் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள். என்ன சொல்றாங்க? சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொண்டான் என்கிற செய்தியை அறிவிக்கிறார்கள். இயேசு அவர்களிடம், கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லாரையும் விட பாவிகள் என நீங்க நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ இங்க பாருங்களே, இவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு குடும்பம், கோவிலே கதின் கிடக்கிற அந்த குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அந்த திருச்சபைக்காக அந்த பங்குக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறது அப்படின்னா இதை பலவாறு இன்டர்பிரட் பண்ணலாம். எப்படி சொல்லலாம்? இவர்கள் வெளிப்பார்வைக்கு நல்லவர்கள் போல இருந்திருக்கலாம், ஆனால் உள்ளூர் அவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார்கள். அது நாம் பார்க்கறது போல இல்லையா, கடவுள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர், கடவுள் அதனால தண்டிச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் இன்டர்பிரட் பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம். அதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் செய்கிற புண்ணிய காரியங்கள், இந்த உலகத்திற்கு நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் பலன் இந்த உலகத்திலேயே கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதும் அதை கிடைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதும் தவறான ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். இந்த பக்கம் ஒருவர் செய்கிற எல்லா தப்புக்கும், ஒருவர் செய்கிற எல்லா தீவினைகளுக்கும், அட்டூழியங்களுக்கும், கொலைகளுக்கும், கொள்ளைகளுக்கும், பாவங்களுக்கும் இந்த உலகிலேயே தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதும் தவறான ஒரு காரியம். இப்போ பாருங்களேன், நாம் செய்கிற நல்ல காரியத்திற்கு நம்ம ஒரு ரிவார்டு எதிர்பார்க்கிறோம், ஒரு பலனை கடவுளிடமிருந்து எதிர்பார்க்கிறோம்.
நான் இவ்வளவு தூரம் நல்லவனாக இருக்கிறேனே, இவ்வளவு தூரம் கண்ணியத்தோடு இருக்கிறேனே, திருச்சபையின் கட்டளைகளையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடித்து வாழ்கிறேனே, அப்ப எனக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கிற பொழுது அது இந்த உலகத்தில் தொடங்கி ஒரு சில பேருக்கு அவர்களுடைய வாழ்க்கை நன்முறையில் இருந்ததற்கான பலனானது இந்த உலகில் தொடங்கி அந்த ரிவார்டு அடுத்த உலகிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இங்கு தொடங்கும், அது அங்கு தொடரும். ஒரு சில பேருக்கு நல்லவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ரிவார்டு, அதான அந்த பரிசானது இந்த உலகத்தில் தொடங்காமல் தொடங்குவதே அங்கு தொடரக்கூடிய இடத்தில் தொடங்கும். அப்படின்னா மேலுலகத்தில் தான் அவர்களுடைய அந்த பரிசானது அவர்கள் வாழ்க்கைக்கான அவருடைய பரிகாரமாய் கிடைக்க வேண்டிய காரியங்கள் மேலுலகத்தில் தான் கிடைக்கும். அதே போல இந்த பக்கம் பாருங்க, எல்லா அநியாய அட்டூழியங்களையும் பண்ணக்கூடிய ஒருவருக்கு தண்டனை ஒரு சில பேருக்கு இந்த உலகிலேயே ஆரம்பித்து அது மறு உலகிலும் தொடரும். ஒரு சில பேருக்கு அது தொடங்குவதே தொடர வேண்டிய இடத்தில் தான் அவர்களுக்கு தண்டனையானது அவருடைய மறு வாழ்க்கையில் தான், இந்த மறு உலகில் தான் தொடங்கும். இதை நாம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நான் நல்லவனா இருக்கிறானே, எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற கேள்வி நமக்கு ஒருபோதும் வராது. நான் இவ்வளவு தூரம் நான் நல்லவனா இருக்கிறானே, எனக்கு கடவுள் ஒண்ணுமே கொடுக்கலையே, அவ்வளவு தூரம் கெட்டவனா இருக்கிறானே, அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறானே, கோயிலுக்கே வராதவன், எப்பயுமே அடுத்தவருடைய நலனை கெடுக்கக்கூடிய சிந்தனையோடு இருக்கிற அவனுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கிறது, அவளுக்கு கிடைக்கிறது. ஆனால் நான் இவ்வளவு நல்லவனாக இருந்து கஷ்டப்படுகிறேனே. இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லவராக இருப்பதற்கான பலனை இந்த உலகில் எதிர்பார்க்கிறீர்கள். ஒரு சில பேருக்கு அது இங்கே தொடங்கி அங்கு அது தொடரும், ஒரு சில பேருக்கு அது அவ்வுலகில் தான் தொடரும். அதே போல இந்த பக்கம் பாவ பலவீனங்களோடு பாவத்திலேயே உழண்டு கொண்டிருக்கிற சாத்தானின் மறு உருவாகமாக நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சில மனிதர்களுக்கு தண்டனை இங்கே தொடங்கி அங்கே தொடரும். ஒரு சில பேருக்கு அது அங்குதான் தொடங்கும், அங்கேயே தொடரும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான இறை பிள்ளைகளே, நம்முடைய நிறைய நேரங்களை நம்ம இதை பார்க்கிறோம் இல்லையா? 2 வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம், சோகம். ஆங்கிலத்தில் சொன்னால் நல்லா இருக்கும் நினைக்கிறது. சின் அண்ட் ட்ராஜடி. பார்த்துக்கோங்க, சின் அண்ட் ட்ராஜடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பாவம் நமக்கு சோகத்தை கொடுக்கும். பாவத்தால் சோகம் விளையும், ஆனால் எல்லா சோகமுமே பாவத்தால் வந்ததல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் நமக்கு சோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். Sin will lead us to the tragedy, but all the tragedy is not the result of the sin அப்படின்னு சொல்லுவாங்க. நான் செய்கிற பாவத்திற்கு கட்டாயம் எனக்கான அந்த சோக கீதம் கட்டாயம் காத்திருக்கிறதா, அது இங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கிறதோ அது நமக்கு தெரியல. அதான் நான் முன்னாடி சொன்னேன், இங்கு தொடங்கி அங்கு தொடரும். ஆனால் இந்த பக்கம் பாருங்க, எல்லா சோகங்களுக்கும் பாவம் தான் காரணம்னு நாம சொல்லிவிட முடியாது. இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு குடும்பத்துல அத்தனை பேரும் அழிந்து போனார்கள், இந்த சோகத்திற்கு அவர்கள் செய்த பாவம் தான் காரணமா அப்படின்னா அது இல்லை. அப்படி இல்லைன்றதுக்கு இயேசுதான் மிகப்பெரிய ஒரு உதாரணம். அவர் சந்தித்த சோகங்கள், அவருடைய வாழ்க்கையில சந்தித்த ட்ராஜடி, எவ்வளவு கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்தார். அவருடைய துன்பத்திற்கு காரணம் பாவமா? பாவமே அறியாத நிலையில் பிறந்த அவருக்கு, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதராக இருந்த அவருக்கு அவருடைய சோகத்திற்கும் பாவத்திற்கும் சம்பந்தமே இல்லை. பல நேரங்கள்ல நாம இதை சம்பந்தப்படுத்தி பார்க்கறதுனால தான் நம்முடைய நம்பிக்கையில் ஒரு தொய்வு வருவதாக நான் உணர்கிறேன். சில நேரங்களில் நானே பார்த்துருக்கேன். ஒரு முறையில் அங்கே என் பங்குலேயே பார்த்தேன். ஒரு நன்மை கொடுக்குறக்காண்டி ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அவங்க அம்மாச்சிக்கு நன்மை கொடுக்க போகிறேன், அம்மாவுக்கு நன்மை கொடுக்க போகிறேன். 2 பிள்ளைகள், 2மே பெண் பிள்ளைகள், 2மே முழுவதுமாக பார்வை இழந்த பிள்ளைகள். அப்போ நான் நன்மை கொடுக்கும் போது அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, சாமி இது என்ன சாமி இப்படி எங்கள் வீட்டில் இப்படி நடந்திருக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது? அவருடைய என்ன ஏதோ பாவம் செஞ்சுட்டோம், நான் செஞ்ச பாவமா இல்லை எங்கள் வீட்டில் வேற யாரும் பண்ணது என் பிள்ளைகளில் வந்து இப்படி இறங்கி நிற்குதா சாமி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதிலே சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எளிமையாக ஏதாவது பதிலை சொல்லி கடந்து போயிடும். ஏதாவது செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில், 4 தலைமுறைக்கு முன்னாடி 3 தலைமுறைக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, பாவம் இது வந்து அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றுத்திறனாளியாக பிறக்கக்கூடிய பிள்ளைகளை, அல்லது கொடூரமான கண்டுகொள்ள முடியாத அல்லது தீராத வேதனையோடு கூடிய நோய்களுக்கு நம்ம எளிமையாக பதில் சொல்லி விடுவோம். அப்படி இன்னமே நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. அது சரியான பார்வை அல்ல. ஏன் அப்படின்னா, நம்முடைய பாவத்தினால நமக்கு சோகம் விளையும், ஆனால் எல்லா சோகத்துக்குமே பாவம் தான் காரணம் அப்படின்ற ஒரு தவறான பார்வையை கொண்டிருக்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லலை. இங்கே இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறார் இயேசு? அன்னைக்கு கோபுரம், சிலோவாமில் கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த 18 பேரும் செத்து போனாங்களே, அவங்களாம் பாவின்னு நினைக்கிறீங்களா?
அவனோட பாவிலாம் வெளியில இருக்கிறான், அது அவனுக்கு நடக்கணும்னு இருந்திருக்கிறது, நடந்திருக்கிறது, கடவுளுடைய திட்டம், அவ்வளவுதான். அப்போ நம்முடைய கணக்கு என்பது வேறு, கடவுளுடைய கணக்கு என்பது வேறு. அப்போ இந்த வாசகத்தை எதுக்கு ஃபாதர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, 2 காரியத்தை நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. ஒன்று, யாரையுமே ஒருவருக்கு நடந்திருக்க ஒரு காரியத்தை குறித்து, ஒரு ட்ராஜடி ஒரு வீட்டில் நடந்திருக்குது அப்படின்னா பொது பார்வையா நம்ம ஒரு கருத்தை கொடுக்கவே கூடாது. யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கிறது இன்னைக்கு அனுபவிக்குதுங்க, இது ஏதோ பெருசா பண்ணியிருக்காங்க, நமக்கு தான் தெரியாம போச்சு, இன்னும் கடவுள் சரியா வச்சு வாங்கிட்டாரு பத்தியா அப்படின்னு அவர்களை சபிப்பதும், இன்னொரு பக்கம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் நடந்து போச்சு அப்படின்னா, என்ன கடவுள் இவ்வளவு தூரம் நல்ல மனுஷனா இருந்த இவனுக்கே எப்படி நடக்குதே, அப்ப என்ன கடவுளுக்கு கண்ணு இருக்கா மூக்கு இருக்கான்னு கேட்கிறேன் இல்லையா? அதுவும் தவறான ஒன்றாக இருக்கிறது. இந்த முதல் பகுதிக்கு ஒற்றை வரியில சொல்லணும்னா, என்னுடைய கணக்கு என்பது என்னோடு முடிகிறது, கடவுளுடைய கணக்கு என்பது சற்று வித்தியாசமானது. மை கால்குலேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கால்குலேஷன் ஆஃப் காட். அவருடைய கணக்கீடும் கணக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அதை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா அதில் தான் இன்னும் கொஞ்சம் ஆன்மீகத்தில் நம்ம வளர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சரி, இப்போ இன்னும் ஒரு பகுதியோட நான் நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். இப்படி இந்த 4 பேர் எடுத்துக்கோங்க, 4 பேர் செத்து போன அண்ணன் ஜெர்வினுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே நல்லவர்களாக இருந்தார்கள். அப்போ எதுக்கு இந்த நிகழ்வு நடக்கணும்? கடவுளுடைய பார்வையில் எதுவுமே சும்மா நடக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. அப்போ இந்த குடும்பத்திற்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், அது அவர்கள் மனமாறுவதற்காக அல்ல, நம்முடைய மனமாற்றத்திற்கான அழைப்பை ஆண்டவர் அவருடைய இழத்தலில் நமக்கு கொடுக்கிறார். அந்த குடும்பத்திற்கு நடந்த சோகம் நமக்கு ஒரு பாடமாக மாற வேண்டும். எப்படி பாடமாக மாறணும்? இவ்வளவு தூரம் கடவுளுக்கு அர்ப்பணமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த குடும்பத்திற்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்று சொன்னால், பாவத்தோடும் பலவீனத்தோடும் பாவசிங்கத்தின் பக்கமே போகாம பல்லடும் காலமாக வைராக்கியத்தையும் அகம்பாவத்தையும் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிற எனக்கு என்ன காரியம் நடக்க இருக்கிறதோ அதற்காக நான் மனம் மாற வேண்டும் இந்த குடும்பத்தை பார்த்து அப்படின்ற அழைப்பை தான் இது போல ட்ராஜடிஸ்ல நமக்கு தருகிறது. இது மனமாற்றத்திற்கான அழைப்பினுடைய நிகழ்வாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இதை நேர்மறையா பார்க்கிற பொழுதுதான் அது நமக்கு ஒரு பார்வை கிடைக்கிறது. நீங்கள் பார்க்க ஒரு குடும்பம் நல்ல குடும்பம், அவர்களுக்கு இப்போ ஒரு இழத்தல் ஏற்படுகிறது, அந்த குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சன்மானம் மறு உலகில் தொடங்க இருக்கிறது, இங்க தொடங்கலை. ஆனால் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த குடும்பத்திற்கு இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு தூரம் மாற்றத்தை காண வேண்டி இருக்கிறது அப்படின்ற ஒரு அழைப்பை பெற வேண்டும். குறிப்பா நீங்க லூக்கா நற்செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லூக்கா நற்செய்தி முழுவதுமாகவே நமக்கு மனமாற்றத்தை பற்றி சொல்லுகிறது. இந்த லூக்கா நற்செய்திக்கு இருக்கிற சிறப்பு பேரே அது மனமாற்றத்தின் நற்செய்தி அப்படின்னு நான் சொல்லலாம். ஒரு சில பகுதிகளை மாத்திரம் நான் வாசிக்கிறேன், விவிலியத்தினுடைய அந்த மேற்கோளையும் சொல்லுகிறேன். குறித்து கொண்டு நீங்கள் நேரம் இருக்கிற போது எடுத்து வாசிங்க. நான் முழு பகுதியாக சொல்லாமல் அந்த ஒற்றை வரிகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக 3வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி, எல்லாமே லூக்கா நற்செய்தி தான். 3வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் அப்படின்ற அந்த செய்தி பாலைவனத்தில் ஒலிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அதே 3வது இடத்துல 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களில் காட்டுங்கள். அதே போல 5வது அதிகாரத்தில் 32வது வசனம், நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 13வது அதிகாரம் 3வது வசனம், மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். இன்னைக்கு வசனத்தினுடைய பகுதி அவ்வளவுதான். 15வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்களே, மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்கள் ப்ராடிகல் சென்னு, அப்புறம் இந்த காணாமற் போன நாணயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்வு, காணாமற் போன ஆடை கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்வு, இதெல்லாம் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒன்று கொண்டு தொட்டு நிற்கக்கூடிய காரியங்கள். 16வது அதிகாரத்தில் 30வது வசனம் இருக்கிறது, தந்தை ஆபிரகாமே இறந்தவர் ஒருவர்கள் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள். அப்போ அந்த பணக்காரன் மனமாற்றத்திற்கான ஒரு தேடலை இறந்த பிறகு தன்னுடைய சகோதரர்களுக்காக கேட்கக்கூடிய அந்த நிகழ்வு. 17வது அதிகாரத்தில் 3வது வசனம் இன்னும் அழகாக இருக்கிறது, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 17ல் 4 பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்ல, 7 முறை பாவம் செய்தும் 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்தால் அவர்களை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 24:47 பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, நான் சொன்ன இந்த நிகழ்வு
நாம் சந்திக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் அல்லது நாம் பார்க்க அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற இழப்புகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு தேடலாக இருக்கிறது. இந்த தபசு காலம் மனமாற்றத்திற்கான ஒரு காலம். அப்போ இந்த மனமாற்றம் நம்மிடம் ஒரு தேடலாக ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால், பாவத்தோடும் இந்த பலவீனத்தோடுமே நம் காலத்தை கடக்கிறோம் என்று சொன்னால், உடல் உயிரோடு இருக்கும், ஆனால் ஆன்மா இறந்து போய்விடும். அதைத்தான் சொல்வார்கள் ஸ்பிரிச்சுவல் டெத், ஆன்மீக இறப்பு என்று சொல்வார்கள். அப்போ இந்த பிசிக்கல் டெத் அப்படின்றது நமக்கு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னு என்ன, இறந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஆனால் இந்த ஆன்மீக இறப்பு என்பது அடுத்தவர்களுக்கு தெரியாது, உங்களையும் என்னையும் படைத்த கடவுளுக்கு தெரியும். இந்த ஸ்பிரிச்சுவல் டெத், இன்னைக்கு நிறைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த ஆன்மீகத்தில் இறந்து போய் நிற்கிறார்கள். அந்த இறப்புக்கு காரணம் என்ன? அந்த டாக்ஸிக் திங்ஸ். அந்த இறப்புக்கு காரணம் என்ன? அந்த பாவங்கள் தான் நம்முடைய இறப்புக்கு காரணமாக இருக்கிறது, ஆன்மீக இறப்புக்கு. அப்போ இந்த பிசிக்கல் டெத் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதில் ரெக்கவரிக்கு வழியே இல்லை. இறந்து போன யாரையும் நம்மால் உயிர்ப்பிக்க வைக்க முடியாது, எவ்வளவுதான் மருத்துவம் வளர்ந்தாலும். ஆனால் ஆன்மீகத்தில் இறந்து போன அந்த ஸ்பிரிச்சுவல் டெத் ஏற்பட்டவங்களுக்கு இந்த தபசு காலம் ஒரு சரியான ஒரு காலம், மீண்டுமாக உயிர் பெற்று எழுவதற்கு. அதனால தாங்க இந்த தபசு காலத்தினுடைய முடிவில் என்ன வருகிறது? ஆண்டவர் உயிர் தெழுந்த செய்தி வருகிறது. ஆண்டவர் உடலோடு உயிர் தெழுந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சன்மானம், அவருக்கு தந்தையாம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பேரு அது. உங்களுக்கும் எனக்கும் உடலோடு கூடிய உயிர்ப்பு அல்ல, இது ஆன்மாவினுடைய உயிர்ப்பு. ஸ்பிரிச்சுவல் டெத்திலிருந்து ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன், அதுக்குத்தான் இன்றைக்கு இந்த வாசகம் அழைப்பு கொடுக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்படணும், மனமாற்றம் ஏற்படணும் அப்படின்னா கடவுளனோடு நேரடியாக வந்து என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில பேர் எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அது நடந்திருக்கிறது. மோசே, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்துல கூட மோசே அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் யோசிக்கிறார். நான் நல்லது தானே செஞ்சேன், என்னுடைய இனத்துக்காரன் ஒருவனை அவன் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், அநியாயமாக சித்திரவதைப்படுத்துகிறான், அவனை கண்டு வெகுண்டெழுந்தேன், அவனை அடித்தேன், கொன்றேன். இன்றைக்கு நாடு இல்லாமல் ஏதிலியாக என்னுடைய மாமனுடைய வீட்டில் இருக்கிறேன், ஒரு அடிமையை போல ஆடுகளை மேய்க்கக்கூடிய தொழிலை செய்வதற்காக என்னை ஆண்டவர் அரண்மனையில் வளர்த்தார் அப்படின்னு பல கேள்விகள் அவர்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவனுடைய கேள்விகளுக்கு, அவனுடைய தடுமாற்றங்களுக்கு, அவனுடைய சோக கீதத்திற்கு ஒரு பதிலாக ஆண்டவர் முச்சடியில் மோசேக்கு தோன்றினார். மோசேவுக்கு தோன்றியது போல எனக்கும் தோன்றினால்தான் நான் மனம் மாறுவேன் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அது முட்டாள்தனம். அப்போ இன்றைக்கு இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் உண்மையிலேயே உடலோடு வாழுகிறேன், என் ஆன்மாவோடு வாழ்கிறேனா? உடல் உயிர்த்த நிலையில் இருக்கிறது, உயிருள்ள நிலையில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆன்மா, எனக்கும் இறைவனுக்கு மட்டுமே தொடர்புடைய என்னுடைய ஆன்மா இறந்த நிலையில் இருக்கிறதே. என்ன காரணம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த நிகழ்வை நீங்கள் ஒருபோதும் மறந்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உண்மையிலேயே நான் யோசிக்கிற பொழுது, இந்த விவிலியத்தை நான் தியானிக்கிற பொழுது, இந்த 2 நிகழ்வுகளுமே எனக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ நாம் பல நேரங்களில் கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை இழப்பதற்கும் மனமாற்றத்திற்கான தேடலில் அதிகமாக ஈடுபடாமல் போவதற்கும் காரணம் இந்த நன்மை தீமைகளுக்கான பலன் எங்கே கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்கிற தெளிவில்லாமை தான். எல்லா களவாணித்தனங்களும் எல்லா கொலைகாரத்தனங்களும் பண்ணக்கூடியவனுக்கு தண்டனை எங்கே கிடைக்கும், எப்போது கிடைக்கும் என்கிற தெளிவு இல்லாமல் தான். இப்போ 2யுமே சொல்லியாச்சு உங்களுக்கு. எப்பொழுது தண்டனை கிடைக்கும், எப்போது அதற்கான சன்மான பரிசு கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில பேருக்கு அது இங்கு தொடங்கி அங்கு தொடரும், ஒரு சில பேருக்கு அது அங்குதான் தொடரும். அது தண்டனையாக இருந்தாலும், அது கடவுள் தருகிற சன்மானமாக இருந்தாலும், அது அவருடைய திட்டம், அது அவருடைய விருப்பம். நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தபசு காலத்தில் மனமாற்றத்திற்கான தேடலில் ஒருபோதும் தொய்வில்லாமல் இறந்த நிலையிலோ அல்லது இறந்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிற நம்முடைய ஆன்மாவை ஆண்டோடைய உயிர்த்த நாள் வருகிற ஏப்ரல் 20 அன்று நம்முடைய ஆன்மாவை உயிர் பெறச் செய்வோம். ஆங்கிலத்தில் சொல்கிறதா கொஞ்சம் எளிமையாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டெத், அந்த ஆன்மீக இறப்பு நிலையில் இருக்கிற நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன், ஆன்மீக உயிர்ப்பை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த தபசு காலம் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த 3வது வாரத்தினுடைய இறைவார்த்தினுடைய அழைப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாவ சாபங்களை குறித்து தவறான பார்வைகளை கொண்டிருப்பதை காட்டிலும் தெளிவான பார்வையோடு மனமாற்றத்தை நோக்கி பயணிப்போம். அந்த மனமாற்றத்திற்கான தேடலில் சிறிது தொய்வு ஏற்படுகிற பொழுது தந்தையாம் கடவுளிடம் மகனாம் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவார். சற்று பொறுங்கள், இதோ என்னுடைய சகோதரன் மனமாற்றத்திற்கான தேடலில் ஈடுபட்டு விட்டான்,
அவருடைய கணக்கு முடிப்பதற்கு முன்பாக அவனை கச்சிதமாக கரை சேர்க்கக்கூடிய நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு தாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுவார். என் அன்புரை பிள்ளைகளே, இன்றைக்கு கேட்ட இந்த இறை வார்த்தைகளை நீங்கள் மீண்டுமாக ஒரு முறை கேட்கிற பொழுது இன்னும் பல தெளிவுகள் கிடைக்கும். நான் 2 நிகழ்வுகளை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த 2 நிகழ்வுகளை பாருங்கள். அதோடைய பின்புலம், அதோடைய முன்புலம் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது நான் சொன்ன இந்த மறை உரையிலே ஏதோ ஒரு கருத்து இருக்கும் என்பது உங்களுக்கு புலப்படும். அதை உங்களுடைய சிந்தைக்கு நான் விடுகிறேன். தொடர்ந்து தேடுங்கள். இன்னும் அதிகமான வெளிச்சத்தையும் இன்னும் அதிகமான தெளிவையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்து இந்த தவ காலத்தை மனமாற்றத்தை நோக்கி முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலமாக, இறந்த நிலையில் இறந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆன்மாவை அந்த ஆன்மீக உயிர்ப்புக்கு இட்டு சொல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆராதனை வலையொலியின் வாயிலாக வாழ்த்துகிறோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உண்மையிலே யாருக்கு தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் கேட்கிற பொழுது நீங்கள் யாரோ ஒருவருக்கு மனமாற்றத்திற்கான வழியை காட்டிய ஒரு பெருமையும் ஒரு புண்ணியமும் உங்களை வந்து சேரும். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.